ஹே கைஸ், வெல்கம் டு பிசிஎஸ் டெக் கேர். உங்கள் டெல் ஒரு மதர் போர்டு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னா இதில் வந்து ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. வெறும் போர்டாக தான் கொடுத்துருக்காரு. இதில் நம்ம பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பவர் சப்ளை கொடுத்தா போர்டு வந்து ரிட்டர்ன் சப்ளை ஆகுது. அதுதான் கம்ப்ளைண்ட். ஸோ உள்ள எல்லாம் இன்டர்னலாக என்ன ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்றத போர்டை வச்சு செக் பண்ணிக்கலாம். டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. போர்டு வந்து ரிட்டர்ன் சப்ளை வருது. ரிட்டர்ன் சப்ளையில் 19 வோல்ட் ஷார்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் சப்ளை வரும். அது விட்டால் டேரெக்டாக 5 வோல்ட் ஷார்ட் ஆனாலும் நமக்கு ரிட்டர்ன் சப்ளை ஆகும். இங்கே இருக்கிற ஸ்டாண்ட்பை ஐசியில் இது ஸ்டாண்ட்பை ஐசி. ஸோ 5 வோல்ட் 3 வோல்ட் ரெண்டுமே வந்து இன்டர்னல் ஷார்ட் எதுவும் இல்லை. ஆனால் 90 செக்ஷனில் வந்து லோ ஷார்ட் ஆகிருக்கு. 19 வோல்ட்டு லோ ஷார்ட் ஆகிருக்கு. இங்கே மட்டும் டேரெக்டாக ஷார்ட் ஆகிருக்கு. இங்கே டேரெக்டாக ஷார்ட் ஆகிருக்கு. அதை விட்டால் பேக் சைடில் டேரெக்டாக ஷார்ட் ஆகிருக்கு. மற்ற இடத்துல லோ ஷார்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடம் மட்டும் நம்ம கிளியர் ஆகுதா அப்படின்னு இந்த லைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதோட ஷார்ட் கிளியர் ஆகிருக்கு. ஸோ ஷார்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே லோ ஷார்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. நம்ம எடுத்த இடத்துல வேறு கெப்பாசிட்டர்ஸ் போட்டோம். நம்ம கெப்பாசிட்டர்ஸ் போட்டாச்சு. ரீப்ளேஸ் பண்ண இடத்துல கரெக்ட் இருக்கா ஷார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, கிளியர். இப்போ நம்ம சப்ளை கொடுத்து பார்த்துக்கலாம்.
போர்டு ஆன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே வருதான்றதை பார்த்துடலாம். கீபோர்டு கொஞ்சம் கீபோர்டில் சென்ஸ் ஆகிடுச்சு. இந்த போர்டு கஸ்டமர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து பவர் வரலன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. போர்டு மட்டும் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இதை நம்ம வந்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சர்வீஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்வீஸில் இருக்கவங்க எதாவது தேவைப்படுனா ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.